குட் ஈவினிங் எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபோட்டோஷாப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஃபோட்டோஷாப்பில் பப்பட் வார்ப் டூல் யூஸ் பண்ணி GIF அனிமேஷன் கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். Ctrl+O ஓப்பன் த ஃபைல். GIF அனிமேஷன் பண்ண வேண்டிய இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக இருக்குது, எந்தவித கலர் எதுவுமே இல்லை. உங்களுக்கு இதை ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னா Ctrl+T ட்ரான்ஸ்ஃபார்ம், Alt Shift ப்ரெஸ் பண்ணி ஒரு கார்னர்லேருந்து அப்படியே ட்ராக் பண்ணிக்கோங்க. எதுக்கு Alt Shift யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 4 சைடும் ஈக்குவலாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். நான் இமேஜை ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். Ctrl+J டூப்ளிகேட் த லேயர். நான் பாட்டம் இமேஜை ஹைட் பண்ணிக்கிறேன். தென் கோ டு எடிட், பப்பட் வார்ப். பப்பட் வார்ப் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களோட இமேஜுக்கு மேலே இந்த மாதிரி லைன்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். எந்தெந்த பார்ட்லாம் நீங்கள் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த பார்ட்ஸ் மேலே நீங்கள் ஒரு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், நெக்லையும் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம், லெக்ஸ், தென் டெயில். நான் இப்போ பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இதோடைய யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதை நீங்கள் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். நான் அப்படியே மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். இதையும் அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்து உள்ளே இழுத்துக்கலாம். நீங்கள் நெக்கு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தென் டெயில். இப்போ நான் பொசிஷன் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தென் ப்ரெஸ் என்டர். இப்போ நம்ம ரெண்டையுமே எனபிள் பண்ணிக்கலாம். ரெண்டு இமேஜ் டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இருக்குது. நான் இதை அனிமேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். கோ டு விண்டோ. என்னுடைய லாஸ்ட் லெசனில் நான் GIF அனிமேஷன் ஒரு டெக்ஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது பற்றி சொல்லி தந்திருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் அதை பாருங்கள். அது பார்த்தா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். கோ டு விண்டோ, டைம் லைன். இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று ஃப்ரேம் அனிமேஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீடியோ டைம் லைன். நான் ஃப்ரேம் அனிமேஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் கிரியேட் ஆகும். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் நான் டாப்பில் இருக்கிற லேயரை வச்சுக்கிறேன். அதே ஃப்ரேமை நம்ம ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கலாம், அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி. செகண்ட் ஃப்ரேமில் நான் பாட்டம் லேயர் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் 2 ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி டியூரேஷன் இங்கே கொடுத்துக்கலாம். நான் 0.5 கொடுத்துக்கிறேன். கீழே ஆப்ஷன் ஃபார் அவர் கொடுத்துக்கோங்க. தென் ப்ளே. இந்த லெசனில் நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பப்பட் வார்ப் டூல் மூலமாக ஒரு இமேஜோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணி டைம்லைன் பேனல் மூலமாக எப்படி ஒரு GIF அனிமேஷன் கிரியேட் பண்ணுறது பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.